இப்போ காவல்துறையுடைய கவனம் பூரா இந்த விஜய் அவர்கள் முதல்வர் நடித்த படத்துடைய பாடல்களுக்கு ரிஹர்சல் பண்ணணுன்றதில் உள்ள அந்த கவனம் வந்து கையில் இருக்கிற துப்பாக்கியை சரியாக மெயின்டைன் பண்ணணும். செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துட்டாரு, அதனால் அவருக்கு 5வது பொசிஷன் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜு மற்றவங்களாம் போனாங்க, அவங்களெல்லாம் வந்து ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. எப்பவுமே வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பவர், இதுதான் வைகோவோட டேக் லைனே, அதுதான் அவருக்கு. இப்போ தான் வந்து பாக்யராஜ் அவருடைய அஞ்சலியில் 2 புல்லட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு பேசுகிறோம். இங்கே 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. 2 புல்லட்டு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்பவுமே எல்லாமே இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனாதான் அப்படின்லாம் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நெல்லூரில் அமைச்சர் டான்ஸ் ஆடினது, வாடி வாடி சீடி ஆடினது. அப்புறம் பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். கடந்த சில நாட்களாகவே வந்து திரைத்துறையில் ஒரு துக்கமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாரதி ராஜா, அவரோட சிஷ்யன் பாக்யராஜ் போன்றவர்கள் மரணம் தொடர்ந்து வந்து திரைத்துறையை ஒரு மிகப்பெரிய சோக கடலில் மூழ்கியிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இப்படி நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இது எல்லாமே வந்து இயற்கை. மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. மரணம் ஒன்றே வந்து மாற்றமில்லாததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுதான். பாரதி ராஜா அவர்கள் ஒரு தமிழ் அதாவது திரைப்படத்தை வந்து நகரத்திலிருந்து கிராமத்துக்கு கொண்டு சென்றவர் அப்படின்னு சொன்னால், அந்த கிராமப்புறத்திலே அந்த சாதாரணமாக அந்த யதார்த்தமான வசனங்களையும் திரைக்கதையையும் வந்து திரைக்கதை மன்னர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிஷ்யரான பாக்யராஜ் அவர் வந்து உண்மையை சொல்லப்போனால் 1978 முதலாக சிகப்பு ரோஜாக்கள் பட ஷூட்டிங்கில் அவரை முதலாக ஃபிலிமாலயா பத்திரிகை சார்பாக பேட்டி எடுத்து அதை அட்டைப்பட கட்டுரையாக போட்டது நான். 78 முதலாக போடும்போது அப்போ வெள்ளந்தியாக சொன்னார், என்னை வந்து இது வரைக்கும் யாருமே பத்திரிகையிலேருந்து பேட்டிலாம் எடுத்தது இல்லைங்க. கிழக்கே போமுறையில் ஸ்பெஷல் நான் ஒன்று பண்ணோம் அதே ஃபிலிமாலயாவில். அப்போ சின்னதாக அவரை பற்றி ஒரு செய்தி பாக்ஸ் மட்டும் போட்டோம், அதுதான் கதை. சிகப்பு ரோஜாக்கள் அவர் வசனம், அதை தவிர அந்த பட்லர் ரோலில் நடிப்பார். ஆமாம். அப்போ அந்த பட்லர் ரோலில் நடிக்கும்போது அதை வச்சு நீங்கள் ஏன் ஹீரோவாக நடிக்கலான்னு போது, என் மூஞ்சிக்கு யாரும் ஹீரோவாக தரமாட்டேன்றாங்கன்னாரு. அவரே பின்னால் பாரதி ராஜா வந்து புதிய வார்ப்புகளில் அவர் ஆகினார். அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், யார் பாக்யராஜ் சார், நீங்கள் போட்டீங்க என் மூஞ்சி யார் ஹீரோ தருவாங்கன்னு சொல்லும்போது, ஒரு நாள் உங்களுக்கு வரும் காலம், ஒரு நாள் இந்த சினிமா துறை என்பது ஒரு நாள் உங்களை தேடி வரும்னு சொன்னீங்க, வந்துருச்சுன்னு அந்த உலக பண்பாளர் இப்பொழுது ஒரு 1.5 மாதம் முன்னால் வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை பார்த்து ஒரு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். இப்படி ஒரு ஏறக்குறைய ஒரு 45 வருட கால நண்பர் ஒரு தமிழ் படத்தில் ஒரு யதார்த்தத்தை கொண்டு வந்து சாதாரண மக்கள் அவருடைய வாழ்க்கையை வந்து படமாக கொண்டு வந்தவர். அது நம்ம ஒரு 73 தான். ஆமாம். அதாவது பாரதி ராஜா அவர்கள் 80 தாண்டி 84 85, இது இன்னும் 85 போது அது இன்னும் கொஞ்சம் மூப்பு. இவரும் வந்து 73ங்கிறது நாள் வரைக்கும் நைட்டு வரைக்கும் யாருக்கிட்டேயோ 11 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். காலையில் வாக்கிங் போனார். வருத்தமான செய்தி. இந்த சம்பவத்தில் சார் பார்த்தீங்கன்னா அரசு மரியாதை இதில் வந்து சில குளறுபடிகள் நடந்திருக்கிறதா செய்தி வந்துருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயம். சில பேர் வந்து பொதுவாக வலைதளத்தில் இப்போ தான் எல்லாருமே விமர்சகர்கள் ஆகிட்டாங்க. வலைதளத்தில் கையில் ஃபோன் இருந்தால் ஆகிடுவாங்க. ஒரு நாட்டில் இராணுவத்தில் பணிபுரிகிறாங்க, அந்த மாதிரி ஒரு அமைச்சர், அதாவது கவர்னர், அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துருந்தாங்க. இப்போ நடிகர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, பாரதி ராஜா இப்போது பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி அப்படி சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை நடிகர்களுக்கு கொடுக்கலாம் என்றோ கொடுக்கக்கூடாது என்றோ இல்லை, அதை கொடுப்பதாக சொன்னது ஒரு மரியாதை. தமிழ்நாட்டில் ஒரு அந்த திரைப்படத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் என்ற முறையில் கொடுத்ததில் ஒன்றும் தவறு கண்டுபிடிக்கக்கூடாது, ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு போனோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி வருது, நாளைக்கு அப்புறம் இந்த நடிகருக்கு கொடுத்தீங்க அந்த நடிகருக்கு கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனம் வரலாம் என்ற ஒரு அந்த வாதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் இதில் நடந்த குளறுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸில் 72 புல்லட்டு சுட்டாங்க. அது ஏதோ ஒரு கணக்கு இருக்குது, ரைட்டு, அது எவ்வளோ வேணாலும் சுட்டு அது ஒரு அடையாளம் தானே, ஒரு அஞ்சலி அடையாளம். ஆமாம். அதில் 2 காவலர், முதல் ரோலர் 2வது ரோலர் நின்ன காவலர்களுடைய புல்லட் வந்து அந்த சமயத்தில் சிக்கிக்கிச்சான். அது வெடிக்கலை. ஆனால் அவங்க சும்மா அப்படி ஒரு பாவலா காமிச்சிட்டு விட்டுட்டாங்க.
ஆனால் இது எந்த காவலருடைய புல்லட் வெடிக்கலைன்ற அளவுக்கு வலைதளத்தில் பரவிடுச்சு. இப்போ தான் எல்லாமே ஜூம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருது, போகுது, அது வெளியில் அந்த புகை வருது, சத்தம் வந்துட்டு. இப்போ நம்மளுடைய கேள்வி சரி, அது அஞ்சலி ஒரு அடையாளம் தான். அதில் ஒரு 72 புல்லட்டில் 2 புல்லட்டு வெடிக்காமல் போனதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு அதை கொஞ்சம் நம்ம சாதாரணமாக எடுத்துட்டால் கூட, ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ இந்த புல்லட்டெல்லாம் அந்த துப்பாக்கியெல்லாம் மெயின்டெனன்ஸு இதை எப்படி பாதுகாக்கிறார்கள், எப்படி சர்வீஸ் செய்கிறார்கள்? நாளைக்கு இது வந்து ஒரு அடையாள அஞ்சலி, இதை தாண்டி ஒரு குற்றவாளியை நோக்கி சுடக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த புல்லட் ஒர்க் பண்ணலைன்னா, குற்றவாளி தப்பி விடுவதுடன் அந்த காவலருடைய உயிருக்கு ஆபத்து. காவலருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஆயுதம் தானே அது. குற்றவாளியை சுடுவதற்கோ தற்காப்புக்கான ஒரு ஆயுதம் தானே அது. இவர்கிட்ட துப்பாக்கி இருக்குதுன்னு பார்த்தா பயப்படுவாங்கிற ஒரு தானே. இந்த துப்பாக்கி சுடாது அப்படின்னா அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இப்படி ஒரு 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 இதுவும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த காவல்துறையில் சிங்கப்பெண்ணை அந்த நிகழ்ச்சியும் போது ஆலப்போரான் தமிழன் அப்புறம் சிங்கப்பெண்ணை பாட்டுக்கெலாம் வந்து காவல்துறை வந்து இதை வாசித்தாங்க. ஆமாம், அவர் சினிமா பாட்டை வாசித்தாங்க. ஆமாம், அப்போவே நாம் உட்பட பல விமர்சனங்கள் நம்ம பண்ணோம். ஏன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாயிடும் அரசு நிகழ்ச்சியில். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மேலூரில் அமைச்சர் டான்ஸ் ஆடினது, வாடி வாடி சீடி ஆடினது, அப்புறம் அருண்ராஜ் சுகாதார அமைச்சர் இருக்கும்போது சினிமா பாடல்கள் கான்வகேஷனில் காலேஜில் போட்டது, இப்படி நிறைய சினிமாக்களுக்கு, அதுவும் விஜய் அவர்கள் நடித்த பாடல்கள் அப்படின்னு போட்டு உதயநிதி கூட வந்து அடுத்தது வந்து சட்டசபையில் டான்ஸ் ஆட போகிறாரு முதல்வர் விஜய். அது சட்டசபை முடிச்சும் கூட சொன்னார் இல்லையா, ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்கன்னார் இல்லையா. இல்லை, இப்போ நேற்று வந்து முதல்வர் விஜய் வந்து எல்லா இடத்துலையும் சட்டசபையில் டான்ஸ் ஆடாதது மட்டும்தான் பாக்கி நேற்று பேசியிருக்காரு. அதான் நான் சொல்கிறேன். இல்லை, வர எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படி இவங்க வந்து அமைச்சர்கள்லாம் டான்ஸ் ஆடுறது, அதில் வேறு அந்த மாணவியோட பெண் குழந்தையோட அப்போ என்ன கேட்டாங்க, இல்லை நான் ஒரு தகப்பனாக வந்து அது செய்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ரைட்டு, அது ஏன் பொம்பளை குழந்தையாக பார்த்து செஞ்சீங்க, ஆம்பளை குழந்தை பசங்களுக்கெல்லாம் மட்டும் கால் வலிக்காதான்னு கேட்டாங்க. அவங்களும் தானே மாரத்தான் ஓடினாங்க. அதில் வேறு வந்து ஆதவர்ஜுனா சும்மா இல்லாமல் இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் ஓடின இவர் தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் ஓடினாரு. 3 விட ஜாஸ்தி ஓடணும். இன்னொரு 5-6 பேர் இருக்காங்க, முதலமைச்சர், அரசியல்வாதிகள் இருக்காங்க. இங்கே எப்பவுமே எல்லாமே இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா தான் அப்படின்லாம் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. சில சமயங்களில் கொஞ்சம் இவங்களா வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அப்போ காவல்துறையுடைய கவனம் பூரா இந்த விஜய் அவர்கள் முதல்வர் நடித்த படத்துடைய பாடல்களுக்கு ரிஹர்சல் பண்ணணுன்றதில் உள்ள அந்த கவனம் வந்து கையில் இருக்கிற துப்பாக்கியை சரியாக மெயின்டைன் பண்ணணும்னு அந்த காவலரும் அதுக்கு பொறுப்பு, அதுக்குன்னு ஒரு துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களும் பொறுப்பு. இது தவிர்த்திருக்க வேண்டியது ஒரு தவறான ஒரு அடையாளத்தை. அதான் அரசுடைய கவனம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இல்லை, எல்லாம் சினிமா பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்துக்கு இது வந்து உள்ளாகிறது. சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மதிமுக எப்பவுமே வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பவர். இதுதான் வைகோவோட டேக் லைனே, அதுதான் அவருக்கு. அவர் பல சொதப்பல்களில் ஈடுபட்டு பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இப்போது பார்த்தீங்கன்னா, செயற்குழு பொதுக்குழு அதெல்லாம் கூட்டினார். தன்னை நம்பி 2 எம்எல்ஏ வருவாங்க, அந்த 2 எம்எல்ஏ வந்து அப்படியே ரிசைன் பண்ண வச்சு தீப்பெட்டி சின்னத்தை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிலாம் முடிவு பண்ணி போட்டார். பட் அது 2மே மிஸ்ஃபயர் ஆகி போச்சு, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. 2 பேரும் வரவே இல்லை. ஸோ மதிமுக இப்போ தான் வந்து பாக்யராஜ் அவருடைய அஞ்சலியில் 2 புல்லட்டு மிஸ் ஆகிடுச்சின்னு பேசுகிறோம். இங்கே 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. 2 புல்லட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஆமாம், ஆனால் அங்கே 72ல் 2 மிஸ் ஆச்சு, இங்கே இருந்ததே 2 அது 2 மிஸ் ஆகிடுச்சு. சரி. ஸோ இப்போது வந்து அவர் வந்து அதுலேயும் நிறைய பேசியிருக்காரு. ஒருத்தர் வந்து திமுக போயிட்டார், அது குதிரை பேரமா, இன்னொருத்தர் மதிமுக தான் இருப்பார், அவர் சட்டசபையில் மதிமுக பற்றி பேசுவார்னு சொல்கிறாரு. இதில் குதிரை பேரம் இருக்கே அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வந்து வச்சுருக்கா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்கள் இந்த விஷயத்தில் வைகோ அவர்களுக்கும் அதாவது பொதுக்குழு அப்படின்னு சொல்லும்போது ஆராசா கூட கிண்டல் பண்ணார். இது என்ன பொதுக்குழு, அப்பா ஆளுக்குள்ளே முடிஞ்சிடும், ஒரு ஆளுக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் திமுகலேருந்து வேறு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன பொதுக்குழு, அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டால் பொதுக்குழு தானே, இவ்வளோதானே, அங்கே வேறு யாரும் பெரிய நிர்வாகிகள் யாரும் இல்லை, இருந்த ஒரு மலை சத்யா போன்றவர்களும் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பேசுனாங்க. அந்த பேச்சுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து சும்மா இல்லாமல் இந்த 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் பேசியிருக்கலாம். வழக்கம் போல் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் முன்னாலேயே வந்து சந்தோஷ செய்தி 27ஆம் தேதிக்கு அப்புறம் என்னுடைய 8 புத்தக உரைகள்லாம் வந்து வெளியிடுறது வந்து முதல்வர் தான், விஜய் தான் வெளியிட போகிறாரு,
அது ஸ்டாலினை கேட்டபோது அவர் வந்து வெளியிடுறேன்னு சொல்லிட்டு வெளியிடல. அவர் எப்படி வெளியிடுவார்? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலைஞர் கருணாநிதியை கண்ணாமண்ணான்னு திட்டி அவர் குடும்பத்தையும் திட்டியிருக்கோம். அந்த புத்தகத்தை போய் ஸ்டாலினை வெளியிட சொன்னால் எப்படி வெளியிடுவார்? கேட்குறதுலேயே அர்த்தம் இல்லை. ரைட்டு, இவர் வெளியிடுறேன்னாரு. இதெல்லாம் முன்னால் சொல்லும்போதே நீங்கள் தாவேகா பக்கம் வந்துட்டீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. திமுக 1949லேருந்து அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருஷம் 67 வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்து அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி மாறி மாறி எதிர்கட்சியாக இருந்து அவங்க என்ன பார்த்தாங்க, உதயசூரியனில் நின்ன 2 பேர் தானே நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க மாற்றி ரிசைன் பண்ணாதானே? ஒரே அமுக்கிட்டாங்க. நாள் வந்து சீர்காழிக்காரர் சொல்லிட்டாரு. மறுநாள் வந்து அந்த கடையநல்லூர் அவர் வந்து ராஜேந்திரன் 4 தடவை இவர் ஃபோன் பண்ணியும் பார்க்கலான்னாரா. 5ஆவது தடவைலேருந்து ஃபோன் எடுக்கலையா அவர். விட்டுட்டு போகும்போதும் யாரோ ஒரு அமைப்பு செயலாளரை கூப்பிட்டு வைகோட்ட சொல்லிவிடுங்க, நான் அங்கேயே தான் இருக்கேன், மதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டேன்ட்டாராம். இப்போது ஏன்னா அவங்க டெக்னிக்கலாக வந்து உதயசூரியன்னா திமுக எம்எல்ஏ தான். இப்போ மொத்தம் பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவில் எதுக்காக கூட்டினீங்களோ அது எந்த வித பயனும் இல்லாமல் வேஸ்ட்டாக போச்சு. இந்த வருத்தத்தில் துரை வைகோ அவர்களே பொதுக்குழுவை புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு வேற எங்கே டெல்லி போயிட்டானால வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் அது ஏன்னா வந்து இவர் வந்து அவசரப்பட்டு வாயை விட்டு விட்டதுனால் இப்படி சிக்கல் வந்தது. இல்லை சார், துரை வைகோவே சொல்லியிருந்தார்ல சார், நாங்கள் தேவையில்லாம உதயசூரிய சின்னத்தில் நிற்கிறோம், அது தேவையில்லாத விஷயத்தில் நாங்கள் இப்படி பட்டோம் அப்படிலாம் சொன்னார். அவர் பேசிட்டாரு. பட் இந்த விஷயத்தில் அவர் அவசரப்பட்டுட்டார். என்னன்னால் விஜய் அவர்களை பார்த்து நான் 3/4 மணி நேரம் பேசினேன் இப்படிலாம் அவர் பேசினார் இல்லையா. பேசிட்டு வந்து என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, அவர் டெல்லி பிரதிநிதியாக இவர் வைகோவை நியமிக்க போகிறாங்க. ஆனால் என்ன, அது ஒரே கண்டிஷன். இப்போ என்ன அந்த கண்டிஷன் வந்து இந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணும். இப்போ இந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணல, திமுகவுடைய ஐக்கியமாயிட்டாங்க. அதாவது ஃபார்மலாக இல்லை இன்ஃபார்மலாக ஏதோ ஒன்று மதிமுகலேருந்து விலகிட்டாங்க, திமுக ஆகிட்டாங்க. இப்போ அது வைகோ மூலமாக எந்த பயனும் இல்லை. துரை வைகோ வந்து திருச்சியில் நின்று லோக்சபாவில் ஜெயித்தவர், பாராளுமன்றத்தில் தனி சின்னத்தில் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன், மத்திப்பட்டி அதில் நின்னார். அவர் ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தல் போகிறாப்போ தைரியமா அப்படி தான் சொல்கிறாங்களா அவங்க. நீங்கள் நாங்கள் ரிசைன் பண்ண சொன்னீங்களே, என்ன அதாங்க அவங்களே ரிசைன் பண்ணுங்கன்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு துரை வைகோ அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஏன்னா அதிமுகலேருந்து ஏற்கனவே வந்த ஒரு அந்த 4 பேர் இசக்கி சுப்பையா, மரகதம் குமார், இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போகிறது இல்லைன்றதை நம்மளும் பேசணும். கிட்டத்தட்ட அதுதான் முந்தா நேற்று வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி திடீர்னு கடைசி நிமிஷத்தில் அந்த மீட்டிங்கை வந்து ரத்து பண்ணிட்டார் முதல்வர். அப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற தகவல் உறுதியாகிற மாதிரி தெரியுது. தாவேகால இருக்கிற ஏன்னா வந்து சட்ட சிக்கல் வரலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த சமயம் பார்த்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஏற்கனவே ராஜினாமா பண்ணார். இப்போது கரூர் விஜயபாஸ்கர் சற்று முன் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இவங்களாமும் போகிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து இதை பேசியிருக்கோம். இந்த 2 விஜயபாஸ்கரும் சீனியர். ஆமாம், அதாவது சீனியர்னு சொல்லக்கூடிய அந்த அதிமுகவில் இல்லை அரசியல் அனுபவத்தில். இப்போ அந்த முதல் 5ல் இடம் இல்லை. செங்கோட்டை 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துட்டார். அதனால் அவருக்கு 5வது பொசிஷன் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜு மற்றவங்களாம் போனாங்க. அவங்களெல்லாம் வந்து இன்னும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எம்எல்ஏவும் இல்லை, முன்னாள் அமைச்சருங்கிறது ஒரு ஒன்றும் இல்லை. காலி பெருங்காய டப்பா. ஆமாம், காலி பெருங்காய டப்பா. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 விஜயபாஸ்கரை இந்த 5க்குள்ளே கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், அது கீழே தான் வரணும். 10க்குள்ளேயோ 20க்குள்ளேயோ தான் வரணும். இல்லை இவங்க மினிஸ்ட்ரி தருவாங்களா, அது வேற கேள்வி இருக்குல்ல தாங்க கேள்வி. 35 பேர் ஏற்கனவே மினிஸ்ட்ரி ஃபில்லப் ஆகிடுச்சு. இனிமேல் ஒரு அமைச்சரோட சேர்க்க முடியாது. இங்கே தூக்கினா தான் போக முடியும். யாரையாவது வெளியில் தூக்குனா தான் போக முடியும். யாரை தூக்குறது? வெளியிலேருந்து வந்தவங்கள தூக்குனா அது ஒரு பிரச்சனை. உள்ளே ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் தாவேகான்னு சொல்லக்கூடியவங்களை தூக்குனாலும் அந்தந்த இடத்துல பிரச்சனை. இப்படி பல, அதாவது இந்த என்ன சொல்கிறது, தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தாவேகா, இந்த 2 முன்னால் இருந்தவங்க, இதுக்கப்புறம் பின்னால் வந்தவங்க, இவங்களுக்குள்ள ஒரு 2 அணியாக போயிடுச்சு. இப்போ 2வது அணியில் இருக்கிறவங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இருக்கிறவங்க நாங்கள் விட்டுட்டு போகிறோன்னுவாங்க. இப்போ தான் பேச்சு வருது. பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு 10 பேர், 12 பேர், 20 பேர் வரைக்கும் ஏவாவேலு வீட்டில் ரெய்டே இந்த 3.72 கோடி அந்த ரோடு போடலைன்னு. ஏவாவேலு பீரியடில் வந்து எவ்வளோ ஊழல்கள், எவ்வளோ டெண்டர்கள் நடந்திருக்கு. ஏவாவேலு பீரியட், அதாவது அவர் இப்போ கூட ஒரு ஜோக் ஒன்று இன்றைக்கி காலையில் ஒரு பத்திரிகையில் படித்தேன். தாவேகாவில் வந்து தாவேகா அரசு வந்து
திமுக அரசில் எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்வதற்கு உளவுத்துறையை நியமித்திருக்கிறது. எந்த அமைச்சர் அதாவது ஊழல் செய்யவில்லை என்பதற்கு தான் ஆய்வு பண்ணணுமே தவிர செய்திருக்காங்கன்னா அது அநேகமாக 35 பேர் இருந்தாங்கன்னா 35 32 33 இருந்தாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்யாமல் இருந்தவங்க ஒரு கால் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாமே தவிர செய்யாதவர்கள் அப்படி தான் தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர செஞ்சவங்களை பார்த்தா மெஜாரிட்டி அப்படி தான் இருப்பாங்க. இல்லை சார், இப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த உளவுத்துறை எல்லாம் சொல்லும்போது சரத்குமார் அமைச்சர், தில்லி சரத் என்று அன்புடன் அழைக்கப்படும். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போதைப் பொருளில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் சொன்னாங்க. பட் திமுக தான் எதில் சிக்க வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, தொக்கா ஒன்று கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ அது வந்து விவாதமாக போயிட்டுருக்கு. ஸோ இது இப்போ போதைப் பொருள் விஷயங்களில் தேவைக்காகவும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது போதையை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தரை அமைச்சராக போட்டிருக்கீங்க, பின்னணியெல்லாம் எதுவும் வெரிஃபை பண்ணாமல் எல்லாரையும் தூக்கி சும்மா உள்ளே போட்டிங்க அப்படிங்கிறது தான். அதில் அவர் வேறு வந்து நான் என் மனைவி குழந்தையுடன் அது வந்து குழந்தைக்கு மாத்திரன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா அந்த பக்கத்தில் இருந்தது அவருடைய மனைவியே இல்லை. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேகா தலைமை இந்த மாதிரி விஷயங்களை கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அது அரசனே தவறு செய்தால் மக்களும் தவறு செய்வார். ஆமாம் ஆமாம், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், ஆமாம், அவர் தேவன் என்பதால் ஆமாம், நாங்கள் வந்து விடமாட்டேன்னு விட்டுருவோம், வேறு வழி இல்லை, விட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவர் சும்மா என்னமோ ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு அதை பொடி பண்ணார். அந்த ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, அது எதுக்கியா குழந்தைக்கு? நார்மலாக இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த ரூபா நோட்டை சுருட்டி அதில் எடுத்து அந்த பொடி பண்ணி அதை எடுத்து அந்த மூக்கில் வச்சு உறிஞ்சுவாங்க. இது பொதுவாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வெளிப்படையான விஷயம், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது, மனைவி குழந்தைன்னு சொன்னவர் இப்போ வர்ற ஃபோட்டோலேயும் அங்கே பக்கத்தில் இருந்தது யாருன்னு கேட்டால் ஒரு சமயம் மருத்துவருங்கிறாரு, ஒரு சமயம் வந்து யாரோ நண்பருங்கிறாங்க. மனைவி குழந்தையோட ஐபிஎல் பார்க்க போகிறவர் மனைவியும் குழந்தையும் வேறு இடத்துல உட்கார வச்சுட்டு குழந்தைக்கு இங்கே வேறு பக்கத்துலேயோ உட்காந்துக்கிட்டு பொடி பண்ணுறாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இப்போ வந்து அவர் முன்னால் பேங்காக்லலாம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார், போனார் வந்தார்னு அந்த வீடியோலாம் வெளியில் வந்திருக்கு. உளவுத்துறை இன்றைக்கி காலையில் உள்ள பத்திரிகை செய்தி பிரகாரம் உளவுத்துறை அந்த அமைச்சருடைய பின்னணியை பற்றி இப்போ தான் விசாரிக்குதான். தமிழ்நாடு உளவுத்துறை, மாநில அரசு, அதாவது முதல்வர்னு சொல்லலாம். இல்லை, பேங்காக்கு போனாருன்னா ராகுல் காந்தி கூட தான் அடிக்கடி போகிறாரு. நிறைய பேர் போகிறாங்க பேங்காக்கு. போகிறவங்க பல காரணங்களுக்காக போவாங்க. நான் கூட சொல்லுவேன், பேங்காக்கில் ஏதாவது ஒரு ஃபேமஸ் பிள்ளையார் கோயில் இருக்குது, நம்ம போகிறாங்க எல்லோரும், நமக்கு தெரியல, அது போயிட்டு போகிறாங்க. பட்டாயா போவாங்க, பேங்காக் போவாங்க. ரெண்டாவது, பேங்காக் போனதுனால அவர் வந்து தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் உள்ளூர்லேயே நம்ம வந்து பேங்காக் போய் தான் கேக்கு வெட்டணுமா? உள்ளூரில் கேக்கு வெட்டினா அது சரி, பேங்காக்கில் போய் வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்படிலாம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு அமைச்சர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. டிவிகே பிரபு அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வசூல் பண்ணுறாரு. அவர் பேர் துரை கருணாநிதி. அவர் வந்து கனிம வளங்கள் குவாரிகள் விஷயத்தில் வசூல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளிக்கல்வி விஷயத்தில் வந்து இப்போ அந்த அரசகுமாரை கூட கைது பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபா 100 கோடி ரூபான்னு சொல்லி. அவரோட அந்த முத்துக்குமார்னு ஒருத்தர் வந்து அன்பில் மகேஷோடைய நண்பர், பெற்றோர் ஆசிரியர் துணைத் தலைவர் சொல்லி. ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ஏன் வந்து சின்ன மீனாக பிடிக்கிறீங்க? விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி, அன்பில் மகேஷுடைய ஆட்கள் அவர்கள் அது வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்களே தான் பேசியிருக்கீங்க, எங்கள் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கீங்க. இது ஏற்கனவே இடி வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண அஃபிடேவிட்லேயும் இருக்குது. அது கேஎன் நேரு சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் உள்ள விஷயம். அதில் பார்ட்டி ஃபண்டுன்னு 7.5% 10% எம்கே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த கணக்குக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இடியோட அஃபிடேவிட்டில் இருக்குது. எடப்பாடி பேசியிருக்காரு, அண்ணாமலை பேசியிருக்காரு, இதெல்லாம் இருக்குது. இப்போ அன்பில் மகேஷுடைய இப்போ நந்தகுமார்னு அந்த நிர்வாகி பேசினார், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 2வது மாடி இப்போ முழுக்க லஞ்சம் வாங்குறதுக்குன்னே வச்சுருந்தாங்க டிபிஐ ஆஃபீஸில். டிஎன்ஆரில் ஒரு தனி ஆஃபீஸ், நாங்களே 300லேருந்து 400 கோடி கொடுத்துருக்கோம். அப்போ ஆதாரம் உங்கள்கிட்ட தான் கொடுத்தவரே ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யாரை பிடிக்கணும்? அரசகுமாரையோ முத்துக்குமாரையோ பிடிக்கணும். ஆனால் பிடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது அவர்களுடைய வாக்குமூலம், அவர்கள் ஆமான்னு ஒத்துப்பாங்களா இல்லையான்லாம் தெரியல, இருந்தால் கூட அடுத்தது நீங்கள் பெரிய மீனெல்லாம் பிடிக்கணும். கண்டிப்பாக அமைச்சர் யார் அமைச்சர், கல்வி அமைச்சர் இருந்தாலும் அவர்
வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? அமைச்சர்கிட்ட கொடுத்தாரா? அமைச்சர் அங்கேருந்து வேற எங்கேயாவது ஒரு தலைமைக்கு கொடுத்தாங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.